St. John Vianney's Girls Higher Secondary School, Palliyadi. Creative Maths and English. So நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம். இப்போ இதில் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மனிதர்கள் இயற்கையை அழித்துட்டு அதில் பில்டிங், ஸோ அது இப்போ இயற்கையை நம்ம அழிக்கிறதுனால அங்கே என்ன விளைவுகள், அதில் அந்த பறவைகள் எல்லாம் செத்து போகுது, அனிமல்ஸுக்கு வாழ்றதுக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இயற்கையினுடைய அழகை பாருங்க, இவ்வளோ அழகான இந்த இயற்கையை அழித்துட்டு நம்ம வந்து பில்டிங், ஃபேக்ட்ரிஸ், ரோடு, அந்த மாதிரி ஹைவே இந்த மாதிரி எல்லாம் போடும்போது இந்த உயிரினங்களுக்கெல்லாம் புகலிடம் இல்லை. அந்த அழகை கூட நம்மளால கூட அந்த அழகை ரசிக்க முடியாது, நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மனிதன் வந்து மரத்தை வெட்டுறதுனால வரக்கூடிய விளைவுகள், அந்த இயற்கை இல்லை, அந்த அழகு இல்லை, அந்த ரசனை இல்லை. இன்றைக்குள்ள படிக்க போற பாடத்திலே நம்ம இந்த இயற்கை அழகைத்தான் ரவீந்திரநாத் தாகூர் எப்படி அதை ரசித்தாரு, இன்றைக்கு முதல்ல அவர் பார்த்த இடத்துக்கும் இப்போ அந்த பார்க்குற இடத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத இன்றைக்குள்ள பாடத்துல மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ரவீந்திரநாத் தாகூர் அழகா சொல்றத இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். So today we are going to learn 8th standard English, Unit 4, Prose, My Reminiscence, written by Rabindranath Tagore. Shall we see? So my reminiscence பாடத்தை எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர். 1861 to 1941. நமக்கு ரவீந்திரநாத் தாகூரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜனகணமன என்னும் பாடலை இயற்றியவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர். பெங்காலி போயட், ஆதர், பிலாசபர், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். இனி இவர் வந்து ஃபேமஸ் நூலான கீதாஞ்சலியை எழுதுனதும் இவர் தான் 1912. The My Reminiscence, this was written and published in his 50th year. 50வது வயதுல பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது இந்த நூல் தான் முதலா it was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. இந்த பாடத்துல ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய நினைவுகள், அதாவது அவர் வந்து இங்கிலாந்து போயிட்டு வந்தபோது, இரண்டாவது செகண்ட் ஜர்னில திருப்பி வரும்போது அவருடைய பிரதர்கள் கூட அவர் இருந்த இடத்தை பற்றி அழகாக இந்த இதுல நமக்கு சொல்றாரு. When I returned home from the outset of my second voyage to England, my brother Jodhindra and sister-in-law were living in a riverside villa at Sandranahur, and there I went to stay with them. இதுல voyage பாத்தீங்கன்னா journey, second voyage journey. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்றாருன்னா, அவர் இங்கிலாந்துல இருந்து திருப்பி வந்த போது அவருடைய இங்கிலாந்து செகண்ட் வாயேஜ், இரண்டாவது பயணம் முடிச்சு, வாயேஜ் மீன்ஸ் ஜர்னி முடிச்சு வந்து தன்னுடைய பிரதர் ஜோதிந்திரா அண்ட் சிஸ்டர் இன் லா கூட விலா மீன்ஸ் ரெசிடென்ஸ், அதாவது வசிக்கும் இடம், இந்த இடத்துல சந்திரநாகூர் என்ற இடத்துல அவங்க வாழ்றாங்க. அண்ட் அவங்க கூட இவரும் நானும் போய், ரவீந்திரநாத் தாகூர் நானும் போய் அங்க நான் வாழ்றேன். அதாவது பாத்தீங்கன்னா என்னுடைய பிரதருடைய வீடு வந்து அந்த கங்கை நதியோர இருந்தது.
அப்போ அந்த நதியை நான் பார்க்கும்போது, கங்கை ஆற்றி பார்க்கும்போது, அது வந்து அவ்வளவு அந்த டே அண்ட் நைட் வந்து அது பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். அது நம்முடைய வார்த்தைகளால சொல்ல முடியாது. ரொம்ப அதாவது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கங்கை நதி அப்படி அழகாக துள்ளி வர்றது மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அமைதியா அப்படி தளர்ந்து போறது மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல அந்த மரத்தினுடைய நிழல் அந்த ஆற்றில விழும்போது அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி அந்த பெங்கால் மேற்கு வங்கத்தினுடைய அந்த லைட், அந்த மூன் லைட் எல்லாம் அப்படி அழகா வரும்போது அந்த இருட்டுல அதனுடைய வெளிச்சம் ரொம்ப அருமையா இருக்கும். தெற்கிலிருந்து அது வீசக்கூடிய அந்த காற்று, அதாவது சில சமயங்கள்ல அந்த ரிவரை பார்த்தோம் அப்படின்னா ராஜ நடந்து போறது மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு பசிக்கிறது கிடையாது, தாகம் எடுக்காது. ஏன்னா இதை பார்க்கும் போதே எனக்கு பசியும் தாகமும் எல்லாமே தீர்ந்துடும். அதாவது இதுல இருந்து நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, மதர் எர்த்துடைய ஒரு அரவணைப்பு, ஒரு தாய் போன்ற ஒரு அரவணைப்பு, அந்த கேரிங்க நான் ஃபீல் பண்றேன். The Ganges again those ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river, along the cool shade of its wooded banks. This Bengal sky full of light, this south breeze, this flow of the river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon, and from green earth to blue sky, all these were to me as food and drink to the hungry and thirsty. Here it felt indeed like home, and in these I recognized the ministration of a mother. So the words meaning நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ineffable days அப்படின்னா மறக்க, beyond expression to great to be expressed, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கான அந்த மாதிரி சொல்றது. Languid means moving slowly. Languid அதாவது தண்ணி மெதுவா மூவ் ஆகிறது. Languid moving slowly. Plaintive sounding sad. Ministration caring, the act of helping or caring. அதாவது என்னுடைய பிரதருடைய அந்த சந்தர் நகூர் விழால நான் அங்க இருந்த போது இருந்த அழகு இந்த தடவை பாத்தீங்கன்னா இல்ல. சீனரி எல்லாமே மாறி புகைப்படிந்த ஒரு நகரமாக மாறிற்று. அதுவும் கரும்புகையாக ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அதாவது அந்த அழகு எப்படி இங்க இருந்து போயிட்டு, அதாவது டிராகன் மாதிரி இந்த புகை ஃபுல்லா, இந்த ஊர் ஃபுல்லாவே பிளாக் ஸ்மோக் மாதிரி. பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாவே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குற பழக்கம் இருந்துச்சு முன்னாடி. இன்னைக்கு அதெல்லாம் வந்து லிமிட்டட், அதாவது லிமிட் ஆயிட்டு, அதாவது ரொம்ப தூங்குறதெல்லாம் விட்டு ரொம்ப ஒரு பிஸியான ஒரு லைஃப், ஒரு ரெஸ்ட் இல்லாத அன்ரெஸ்ட் லைஃப் மாதிரியே மாறிட்டு. ஒருவேளை இதை நம்ம வந்து பெட்டர்னு எடுத்துட்டா கூட எனக்கு அது வந்து பெட்டரா தெரியல. That was not so very long ago, and yet time has wrought many changes. Our little riverside nest, clustering under their surrounding greenery, have been replaced by mills which now, dragon-like, everywhere rear their hissing heads, belching forth black smoke. In the midday glare of modern life, even our hours of mental system have been narrowed down to the lowest limit, and hydra-headed unrest has invaded every department of life. Maybe this is for the better, but I, for one, cannot account it wholly to the good. So in this paragraph, system means sleep. Kutti thookom solluvaale andha madri. Greenery, you know it, surrounded by green fields, plants, andha madri. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. அதாவது எனக்கு அந்த புனித நீரை, அங்க வாழ்ந்த நாட்கள் அந்த புனித நீரை பார்க்கும்போது, அதாவது லோட்டஸ் அப்படியே வந்து அப்படி ஃப்ளோட் ஆகுறது மாதிரி, தாமரை பூக்கள் எல்லாம் அப்படியே அந்த நதியில ஃப்ளோட் ஆகுறது மாதிரி ஒரு ஃபீலிங். Some rainy afternoons I spent in a veritable frenzy
singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on a harmonium. அதாவது சில நாட்கள் ஆஃப்டர்நூன் நான் வந்து என்னுடைய ஹார்மோனியத்தை எடுத்து வைஷ்ணவா சாங்ஸ் எடுத்து பாடுவேன். அப்படியே அமைதியா உட்காந்து பாடும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். On other afternoons, we would drift along in a boat. My brother Jodindra accompanying my singing with his violin, and as beginning with the Puravi, we went on varying the mode of our music with the declining day. We saw on reaching the Bihar, the western sky close the doors of the factory of golden toys, and the moon on the east rise over the fringe of the trees. அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த சில நாட்கள் மத்தியான பிறகு நானும் என்னுடைய தம்பி ஜோதீந்திராவும் என்ன செய்வோம்னா சேர்ந்து போட்டிங் போவோம். போட்டிங் போய் அங்க என்ன செய்வோம் அப்படின்னா அவருடைய வயலின் எடுத்துக்கிடுவாரு, நான் என்னுடைய ஹார்மோனியத்தை எடுத்துக்கிடுவேன். சோ ரெண்டு பேருமே பாட ஆரம்பிப்போம். அவருடைய வயலின் அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி பாட ஆரம்பிச்சிருவோம். அது புரவி ராகத்துல பாட தொடங்கி கடைசி பெஹா வரைக்கும் நாங்க வந்து பாடி முடிப்போம். சோ அந்த மாதிரி ரொம்ப அருமையான அந்த ஒரு சூழ்நிலை அந்த அப்போ இருந்துச்சு. அந்த சூரியன் மறையிற நேரத்துல பாத்தீங்கன்னா அழகா சூரியனுடைய அந்த தங்க கதிர்கள் வந்து ஏதோ உலகம் உள்ள அந்த ஃபேக்டரி அப்படியே க்ளோஸ் பண்றது மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி அந்த மூணை பாத்தீங்கன்னா அந்த மரங்களுக்கு இடையில அப்படியே அழகா உதிச்சு வர்றது பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கும். சோ எங்க வீடு பாத்தீங்கன்னா நாங்க போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி இறங்கி வரும்போது எங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆத்தங்கரையில இருந்து இப்படி அந்த ஸ்டோன் வச்சு அப்படி படிக்கல் அப்படியே இருக்கும். எங்க வீடு வர அப்படியே இருக்கும். சோ நாங்க அப்புறமா அப்படி முடிச்சுட்டு போட்டிங் முடிச்சுட்டு லேண்ட் ஆகி எங்க வீட்டு மொட்டை மாடி டெரஸ், அதுல வந்து அந்த டெரஸ் எப்படி இருக்கும்னா ரிவரை ஃபேஸ் பண்ணி இருக்கும். அதுல நாங்க மெத்த போட்டு அப்படி உட்காந்துக்கிடுவோம். அந்த ரிவர் எல்லாம் பார்த்துட்டு அந்த இயற்கையை அழகா ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருவோம். இந்த மாதிரி எங்க வீடு வந்து ஆத்தங்கரை பக்கத்துல அப்படி அழகா அமைஞ்சிருக்கும். இதுல இந்த மாதிரி டெரஸ்ல வந்து நாங்க அழகா மெத்தைய போட்டு அப்படி இயற்கையை எல்லாம் பாக்குற மாதிரி அந்த ஆறையும் அந்த சுற்றுப்புறத்தையும் அப்படி பாக்குறது மாதிரி அழகா உட்கார்ந்துருப்போம். அப்படி பார்க்கும்போதுதான் நெஞ்சை அழுறது மாதிரி அப்படியே ஒரு அழகு. ஏன்னா ஈவினிங் ஆயிரும், எந்த ஒரு சலனமும் இருக்காது, சத்தம் இருக்காது. சோ அப்படியே அழகா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பீஸ், ஒரு அமைதி, ஆழ்ந்த அமைதி உருவாகும். எப்போவாவது ஒருக்கா ஒரு போட் வரும், மத்தபடி ரொம்ப அங்க எதுவுமே இருக்காது. அந்த மூன் லைட்ல இத பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். Then we would draw back to the landing steps of the villa and seat ourselves on a gilt spread on the terrace facing the river. அதாவது அந்த போட்டிங் முடிச்சு எங்க வீட்டுக்கு போய் அங்க லேண்ட் ஆன பிறகு எங்க வில்லா, எங்க ரெசிடென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அந்த எங்க வீட்டினுடைய அந்த மொட்டை மாடி எப்படி இருக்கும்னா அந்த ஆர்ட்டை வந்து ஃபேஸ் பண்றது மாதிரி இருக்கும். அங்க ஒரு கில்ட்னா மெத்த, அதை விரிச்சு நாங்க அப்படியே உட்கார்ந்துடுவோம். By then a silver piece rested on both land and water. Hardly any boats were aboard. The fringe of the trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மயான அமைதி. ஏன்னா அப்போ இனி போட்டிங் இருக்காது, நைட் ஆயாச்சுன்னா. சோ எல்லாமே எப்போவாவது ஒருக்காத ஒரு அப்படி போட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபுல்லா அப்படி அமைதி ஆயிரும். அப்படி ஒரு நல்ல ரொம்ப ரெஸ்டர்ட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாமே அந்த ஆற்றினுடைய ஷேடோ அப்படியே அழகா தெரியும். அந்த ஷேடோ வாட்டு அழகா தெரியும். இப்ப இதுல வேற அந்த மூன் லைட் அப்படி அழகா அடிக்குமா, அப்ப பார்க்கும் போதே ஒரு அருமையா இருக்கும். தண்ணி அப்படி ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகுறத பார்க்கும் போது நமக்கு ரொம்ப அந்த மூன் லைட்ல அழகா தெரியும். இப்போ நம்ம பார்க்க போற பேராகிராஃப்ல என்னுடைய பிரதருடைய வீடை பற்றி நம்ம பாக்குறோம். அதாவது நாங்க அந்த வசித்த வீடை வந்து மொரான்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொரான்ஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீட்டுக்கு பேரு. அப்ப இந்த ஸ்டோன் ஸ்டெப் வழியா வந்தாச்சுன்னா அந்த வாட்டர், அந்த இறங்குற இடத்துல அப்படி அழகா வாட்டர் தெரியும் நமக்கு.
அந்த அளவுக்கு அருமை. அப்போ ஒரு நீள வராண்டா இருந்து, எங்க வீட்டுல ஒரு நீள வராண்டா இருந்துச்சு. அந்த வீட்டுல ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரெகுலரா அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்காது, ஒண்ணு சின்னதும் ஒண்ணு பெருசும். சோ அந்த மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. சோ நாங்க எல்லாரும் அந்த ஹால்ல உட்கார்ந்து, அந்த நீள ஹால்ல உட்கார்ந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா என்னுடைய கண்ணெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த விண்டோஸ், அந்த கலர்டு பிக்சர்ஸ், சோ அதெல்லாம் அப்படி அழகா நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கும். The villa we were living in was known as Moran's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long, broad veranda which formed part of the house. The rooms were not regularly arranged, nor all on the same level, and some had to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு விண்டோல பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கப்பிள் வந்து 2 பேரும் அப்படி இந்த ஊஞ்சல் ஆடுறது மாதிரி, ஒரு மரத்துல அழகா அப்படியே இந்த ஊஞ்சல் ஆடுற அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கிறது மாதிரியும், அங்க இங்க ஆட்கள் போறது மாதிரியும், சோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் அழகா இருந்துச்சு. சோ இது எல்லாத்தையும் விட பாத்தீங்க அப்படின்னா, இந்த இதுல வந்து இந்த விண்டோஸ்ல வந்து மூன் லைட் அப்படி வந்து விழும்போது அந்த அந்த கப்பிள், அந்த ஊஞ்சல் ஆடுற அந்த கப்பிள்ஸுக்கு வந்து உயிர் வந்து அதை பேசுறது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அந்த அலைவா அப்படி இருந்துச்சு. ஒரு ஹாலிடே மியூசிக் மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங். அதாவது எல்லா டென்ஷனையும் விட்டு அப்படியே எல்லா இதுவரைக்கும் எவ்வளவு வேலை செஞ்சிருந்தாலும் அந்த ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் மாறி ஒரு ஹாலிடே அந்த மியூசிக் அனுபவிக்கிறது மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். இதுல டாப் மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டுல ஒரு அரவுண்ட் டவர் இருக்கும் வித் ஓப்பன் விண்டோஸ். ஓப்பன் விண்டோஸ்னா அப்ப நம்ம அதுல உட்காந்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்மளுடைய அந்த சரௌண்டிங், அந்த கிரீனரி, அந்த ஸ்கை, இதெல்லாம் அப்படி அழகா நமக்கு தெரியும். சோ நான் அந்த இடத்துல உட்காந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொதுவாக கவிதை எழுதுறது என்ன வேணா நான் எது செய்யணும்னாலும் அந்த இடத்துல நான் உட்காந்து செஞ்சேன்னா எனக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும். சோ எழுதுறதுக்கும் எனக்கு ஒரு இதமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதுல அந்த ஒயிட் கிளவுட், நம்ம அதுல உட்காந்து எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஒயிட் கிளவுட பார்த்தோம்னா அதுட்டு பேசணும் போல ஆர்வமா இருந்தது. அப்ப அந்த ஒயிட் கிளவுட நான் சொன்னேன், சோ உனக்காக இங்க ஒரு வீடு இருக்குது, நீ இங்க வா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். அழகா வந்து நான் கூப்பிட்டேன். எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். One of the pictures was of a swing hanging from a branch half hidden in dense foliage, and in the checkered light and shade of this bower, 2 persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace, up and down which men and women in festive garb were going and coming. அதாவது 2 பேர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கிற பிக்சரும், ஒரு அரண்மனை போன்ற ஒரு இதுல ஃபெஸ்டிவல் நடக்கிறது மாதிரி ஆட்கள் அங்கேயும் போறது மாதிரி ஒரு காட்சியும் அந்த பாக்குறாரு. So when the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. Some faraway, long forgotten rivalry seemed to be expressing itself in silent words of light. The loud thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. அதாவது அந்த விண்டோஸ்ல அந்த லைட் படும்போது ரொம்ப ஷைனிங் அந்த பிக்சர்ஸ் தெரியுது. இந்த பிக்சர்ஸுக்கு வந்து உயிர் வந்தது மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறது மாதிரி எல்லாம் ரவீந்திரநாத் டாகூர் வந்து ஃபீல் பண்றாரு. The topmost room of the house was in a round tower with windows opening to every side. This I used as my room for writing poetry. Nothing could be seen from thence save the tops of the surrounding trees
and the open sky. I was then busy with the evening songs, and of this room I wrote. There where in the breast of limitless space clouds are laid to sleep. I have built my house for thee, O poesy. So இந்த மேகத்துக்காக அவர் வீடு கட்டி இருக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறது மாதிரியும், so இந்த டாப் மோஸ்ட் ரூம்ல அந்த ரவுண்ட் டவர் வித் விண்டோஸ் ஓப்பனிங் டு எவரி சைட், அதுல உட்காந்து அவர் போயம் எழுதுறாரு. எழுதும் போது இந்த மேகத்தை பார்த்து அழகா கூப்பிடுறாரு. So I have built my house for you. அப்படி தீங்கிறது யூ அப்படிங்கிறது. இந்த லெசனை நம்ம ஷார்ட்டா நம்ம சொன்னோம்னா, அதாவது ரவீந்திரநாத் டாகூர் வந்து கிரேட் போயட். இவர் வந்து அவருடைய பிரதருடைய வீட்டுக்கு 2 தடவை வந்திருக்கிறாரு. முதல் தடவை வந்தப்போ அந்த கங்கை ஆற்றின் கரையோரம் அமைந்த அவருடைய வீடு, அந்த வராண்டா, அந்த வீட்டினுடைய டெரஸ், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அழகா அதாவது கங்கை நதியை பார்த்துக்கிட்டே அதனுடைய இயற்கை அழகை, அந்த எழில் கொஞ்சம் அழகை பார்த்துக்கிட்டே ரொம்ப அதை வர்ணிக்கிறாரு. ஸோ அதுலயே உட்காந்து அவர் எந்த அளவு போயமெல்லாம் எழுதுறாரு அப்படிங்கறத அழகா சொல்றாரு. இந்த வீட்டுல வரையப்பட்ட ஓவியங்கள், அதனுடைய அழகு ஒவ்வொன்றையுமே அவர் வந்து அப்படியே தன்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்து வர்ணிக்கிறாரு. ஆனா இன்றைக்கு அந்த சூழ்நிலை அப்படியே மாறி இருக்கு. இந்த இது வந்து ஒரு புகைப்படிந்த கரும்புகை படிந்த டிராகன் மாதிரி கரும்புகை படிந்த நகரமாக மாறிற்று அப்படிங்கறத ரொம்ப வருத்தமா சொல்றது மாதிரி இது அமையுது. அதே நேரத்துல அவர் எவ்வளவு ஆழமா அந்த கங்கை நதியின் அழகையும், அதுல சூரியனுடைய ஒளி படும்போது அதனுடைய அழகு, நிலா வெளிச்சம் படும்போது அதனுடைய அழகு, அந்த ஆற்றில் அவர் போட்டிங் சொல்லும் போது அவருடைய பிரதரோட அதாவது வயலின் வாசித்துட்டு அந்த பாட்டுகளோட எவ்வளவு அந்த இயற்கையை ரசித்தார் அப்படிங்கறதெல்லாம் அழகாக வர்ணிக்கிறார் இந்த கதையில. இந்த கதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாடத்தில் உள்ள க்ளோசரி, புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே படிக்க போறோம். ஸோ நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கிறோம் தானே? பாப்போமா? Glossary. Ineffable. Beyond expression, too great to be expressed. Beyond expression, too great to be expressed. அதாவது விவரிக்க முடியாத அளவுக்கு. Languid. Moving slowly. மெதுவாக நகர்தல். Plaintive, sounding sad, sad. Ministration, the act of helping or caring, care பண்றது. Rot, cast. Clustering, forming a group. Belching, to let air come up. Veritable, more exciting. Harp, clothes. Fill in the blanks. The author speaks about the river dash Ganges. The author speaks about the river Ganges. The author's brother's name is Jodhindra. The moonlight glimmered over the smooth flowing stream. Here moonlight is the answer. Moonlight is the answer. The beauty of Bengal and the Ganges served as food and drink to the author. Food and drink. Answer the following in 1 or 2 sentences. Quote the expressions from the text when the author sees the Ganges again. The Ganges again. In what ways the river and its bank have changed? The riverside nest surrounded by greenery have been replaced by mills. The air is filled with black smoke from the mills. The air is filled with black smoke from the mills. The people's mental system has been reduced. Unrest has invaded every aspect of life. அதாவது என்னென்ன மாற்றங்கள், அந்த கிரீனரி மாறி மில்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதனால பிளாக் ஸ்மோக் வந்தது, மக்களுடைய அந்த குட்டி தூக்கம் எல்லாம் போய் அதாவது அன்ரெஸ்ட் மூடுக்கு வந்துட்டாங்க, அதெல்லாம் லோ ஆயிட்டு அந்த மாதிரி.
Now the third question, how were the rooms arranged in his house? The rooms were not regularly arranged nor all on the same level. எல்லாமே same levelல இல்ல, அதே மாதிரி ரெகுலரா அரேஞ்ச் பண்றது மாதிரி இல்ல. There were short flights of stairs to some rooms, the big sitting room overlooking the landing steps. There were stained glass windows with the colored pictures. The glass windows, pictures எல்லாமே அந்த வீட்ல இருந்துச்சு. So once again let us read the answer. The rooms were not regularly arranged nor all on the same level. There were short flights of stairs to some rooms, the big sitting room overlooking the landing steps. There were stained glass windows with colored pictures. Dear students, I hope you understood this lesson. Can you say what is the moral of the story? So in one sentence we can say, we should not destroy the nature. Dear students, please study this lesson and write the notes in your note. Thank you.